வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து நேரா சென்னைக்கு போயிட்டு கார்த்தியோட ஆபீஸ்க்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ராஜா உட்காந்துருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, ஏய், நீ வந்து நடிக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன் பேரு கார்த்தி இல்ல அப்படிங்கறதும் தெரியும். மரியாதையா நீ யாரு, எதுக்காக இப்படி நடிக்கிற அப்படிங்கறத சொல்லு. இங்க கார்த்தி தானே இருக்கணும், நீ ஏன்டா உட்கார்ந்துருக்க? அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? என் ஆபீஸ்ல நான் உட்காந்துருக்காம வேற யாரும் உட்காந்துருப்பா? இப்ப எதுக்கிட்ட சின்ன மாமியார் தானே நீங்க? இப்ப எதுக்கு நீங்க இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். என்னத்த, உங்க ரெண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணு துர்காவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க அத்தை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து பயங்கரமா மறைக்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவன் வேணுக்கும்னே நம்மள வெறுப்பேத்தணும் அப்படிங்கறதுக்காக பேசுறான். தயவு செஞ்சு இவன் பேசுறத நீ பொருட்படுத்தாத. இங்க பாரு, நீ எல்லாமே கார்த்தியோட ஆளு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். மரியாதையா அக்காவை ஏமாத்தாம அந்த கார்த்தி எங்க அப்படிங்கறத சொல்லு. அப்ப ராஜா சொல்றாரு, மேடம், தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. நான் தான் கார்த்தி, உங்க பாருங்க போட்டோஸ அப்படின்ட்டு போட்டோஸ காமிக்கிறாங்க. அப்ப ராஜா வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் கூட பேசி இருக்கிற மாதிரியே போட்டோஸ் இருக்கு. இத பார்த்ததோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது இப்படி இருக்கு? அவர் என்கிட்ட போன் பண்ணி இப்படித்தானே சொன்னாரு. ஐயோ, அக்கா இப்ப நம்ம பக்கம் திரும்ப போறாளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, வா வீட்டுல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா சந்திராவை மறைச்சுக்கிட்டே கிளம்ப. அப்ப சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா நடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது நல்லாவே. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எல்லாரும் எங்க கிட்ட அகப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா போனதோட கார்த்தி ஒரு ரூம்ல இருந்து வெளியில வராரு. கார்த்தி நேரா ராஜாவை பார்த்து, பரவாயில்ல, நல்லா கலக்கிட்ட. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நல்ல வேலை கடைசி நேரத்துல சொன்னேன், இல்லைன்னா எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, நேத்து அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சப்பயே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க. சரி ராஜா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு கால் பண்றேன். இது கேட்டதோட ராஜாவும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, இங்க ஒர்க் எல்லாம் நல்லா தானே போகுது? ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, அதெல்லாம் நல்லா தான் போகுது. இப்ப புதுசா ஒரு சிங்கரை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கோம். சோ அதான் யார வந்து அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு செம்ம சூப்பரா பாடுவா. சோ அவளை வேணா நான் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, சரி கார்த்தி, யாரா இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கலாம். இது கேட்டதோட கார்த்தியும், சரி சரி, உண்மையாவே பிசினஸ் மேனா மாறிட்ட போல. அப்ப ராஜா சிரிக்கிறாரு, மாப்பிள்ள, எல்லாம் நீ கத்து கொடுத்தது தானே மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்தியும், சரி ஓகே, என் சின்ன மாமியாரும் அத்தையும் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா போயிட்டு அங்க ஒரு பிரளயமே நடக்க போகுது, நான் போய் பாக்குறேன். இது கேட்டதோட ராஜாவும், சரி மாப்பிள்ள, அடுத்து ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா சொல்லு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கோவமா வீட்டுக்கு போறாங்க. சந்திரா ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி போயிட்டு அவங்களோட சேர்ல கோவமா உட்காடுறாங்க. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்கிறத பார்த்துட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் ஷாக் ஆகுறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, கார்த்தி வேற போன் எடுக்கல. சோ கண்டிப்பா அத்தை உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நம்ம எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். ஒருவேளை சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவா. இதனால ரேவதியோட லைஃபும் பாதிக்கப்படும். நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்க போறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆஹ் மயில்வாகனம் சொல்றாரு, மாமா, என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அப்ப நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா,
என்னாச்சுமா? ரெண்டு பேரும் கோவமா போனீங்க. அந்த கார்த்தி தான், ராஜா தான் கார்த்தி அப்படின்னு சொன்னீங்க. என்னாச்சுமா? அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாமா. என்னம்மா ஆச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா சொன்னதுக்கு நான் போனேன் பாரு, என்ன சொல்லணும். அங்க போயிட்டு அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். மாப்பிள்ள மேல நான் சந்தேகப்பட்டதை நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அளவுக்கு நான் மாப்பிள்ளையை மோசமா நினைச்சுட்டேனே இந்த சந்திரா சொன்னா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட மயில் வாகனமும் ராஜராஜாவும் நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா அத்தைக்கு எந்த உண்மையும் தெரியவில்லை. போயிட்டு பல்பு வாங்கிட்டு வந்தது சந்திரா தான் அப்படின்னு. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி என்ன ஆச்சுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அங்க இருந்தது ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி தான், ஒன்னும் நம்ம ராஜா எல்லாம் கிடையாது. சந்திராவுக்கு யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. சந்திரா யாரு சொன்னதை கேட்டுட்டு நீ இப்படி வந்து பேசுன? அப்ப சந்திரா திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, அவருதான் சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்கா நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாளே அப்படின்னு. அப்பதான் மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, உங்ககிட்டதான் அத்தை கேக்குறாங்க. அப்படி யாரு சொல்லி நீங்க இந்த மாதிரி வந்து சண்டை போட்டீங்க, சத்தம் போட்டீங்க? உங்க மாப்பிள்ள ராஜா மேலேயே இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி யாரு சொன்னா அப்படிங்கிறத சொல்லுங்க சின்ன மாமியாரே அப்படின்னு நம்ம மயில் வாங்கணும் கேக்குறாரு. சோ இது கேட்டதோட சந்திரா செம்ம ஷாக்ல இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, வாங்க மாப்பிள்ள. கார்த்தி கேக்குறாரு, அத்தை என்னாச்சு, எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். கார்த்தி கேக்குறாரு, அத்தை நீங்க போய் எதுக்கிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க? நீங்க யாரு, எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, சந்திரா வந்துட்டு நீங்க தான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படின்னு சொன்னாலா, நானும் அதை போய் நம்பிட்டு நேரா சென்னைக்கு போயிட்டேன் மாப்பிள்ள. அப்ப என் மேலதானே தப்பு. நீங்க எவ்வளவு மரியாதையோட உள்ளவரு, எவ்வளவு நம்பிக்கையானவரு, உங்க மேல நான் போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பரவாயில்லத்த, இதுல என்ன இருக்கு, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரே அப்படிங்கறதுதான் உங்களுக்கு தெரியலையே, அப்புறம் என்னத்த, விடுங்கத்த இந்த பிரச்சனைய. அப்ப மயில்வாகனை கேக்குறாரு, மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இந்த பிரச்சனையை விட முடியும்? யாரோ ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக நீங்க தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சந்திரா அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம்ல. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க என்ன நம்ம பக்கம் வராங்க, ஒரு வேலை அவர்தான் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியும் சரி, சந்திரா இனிமேலு ராஜாவை பத்தி நீ என்ன சொன்னாலுமே இனிமே நான் நம்பவே மாட்டேன். இனிமே ராஜாவை பத்தி என்கிட்ட இனிமே தப்பா சொல்லணும் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் சந்திரா இதை பார்த்துட்டு செம்ம காண்டுல வெளியில போறாங்க. ச்சே, இவன் இவன் தானே ராஜ சேதுபதியோட பேரு, அப்புறம் எப்படி வந்துட்டு அந்த இடத்துல மாறி போனோம்? சோ கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிருக்காங்க. அப்பதான் மயில் வாகனமும் ராஜராஜாவும் வராங்க. வந்துட்டு நேரா நம்ம சந்திராவை பார்த்து, என்ன இப்படியாவது கார்த்திய பத்தின உண்மைகளை அத்தைக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க போல, கடைசியில என்ன ஆச்சு? அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, அப்போ நீங்க தான் அங்க சென்னைக்கு போன் பண்ணி அலர்ட் பண்ணதா? ராஜராஜா சொல்றாரு, சந்திரா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ராஜா யாரு அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் அக்காவுக்கு தெரிய வரும். அன்னைக்கு உங்களுக்கும் இதே கெதிதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவமா போறாங்க. அப்ப மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, சரி எப்படி வந்துட்டு கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மாத்தலாம்? அப்ப மயில் வாகனம் சொன்னதை கேட்டுட்டு ராஜராஜா சொல்றாரு, அதான் மாப்பிள்ளை கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ரூமுக்கு போனதோட ரேவதி கிட்ட, ரேவதி இது மாதிரி இது வரைக்கும் நான் அதிகமா யாருக்கும் கிஃப்ட் கொடுத்தது கிடையாது,
ஆனா உனக்கு gift கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன gift-ஆ இருந்தாலும் கொடு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, இதுக்கு முன்னாடி நீ என் மேல ரொம்ப கோவத்துல இருந்த. சோ நான் என்ன செஞ்சாலும் உனக்கு ரொம்ப கோவம் வரும். சோ அதே மாதிரி இந்த கிஃப்ட்னாலையும் கோவப்படுவா அப்படின்னு நினைச்சுதான் கொடுப்போமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, இதுக்கு முன்னாடி உன் மேல தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. நீதான் மகேஷ கடத்திருப்ப அப்படின்னு உன் மேல ஒரு தப்பான பாயிண்ட வச்சேன். ஆனா இப்ப நீதான் மகேஷ கடத்தல அப்படிங்கிற விஷயம்தான் தெரிஞ்சு போச்சு. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். யாரோ உன்னை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கொடுக்குற கிஃப்ட நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். என்ன கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையில வச்சிருக்கிற ஒரு டப்பாவை ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அந்த டப்பாவை பார்த்துட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த டப்பாக்குள்ள ஒரு ரிங் இருக்கு. அதை பார்த்ததோட ரேவதி சொல்றாங்க, ரிங்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில எடுத்து மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க தேங்க்ஸ் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த ரிங்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. கார்த்தி சொல்றாரு, சரி, நீ வெளிநாடு போக போறியல்ல, சோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தரமா இருக்கு. இன்னும் 2 daysல நீ வெளிநாடு போக போற. அதனால உன் மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோ. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திய பாக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி கேக்குறாரு, ரேவதி, நீ யாருக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. வீட்டுல கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வெளியில வராரு. அப்ப கார்த்திக்கு ரொம்ப கவலையா இருக்கு ரேவதி வெளிநாடு போறது. ரேவதி நினைக்கிறாங்க, உண்மையாவே ராஜா ரொம்ப நல்லவர் தானா, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமா, வெளிநாடு போகணும் அப்படின்னு தவறான முடிவு எடுக்கிறோமோ அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 நாள் கழிச்சு வெளிநாடு போறதுக்கான நேரமும் வருது. ரேவதி அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, அதான் 2-3 daysல வந்துருவீங்க, அப்புறம் என்ன ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, கல்யாணத்துக்கு தானே போக போற, எதுக்கு இப்படி ஆசீர்வாதம்லாம் வாங்குறேன். ரேவதி சொல்றாங்க, சும்மாதாமா அப்படின்ட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா போயிட்டு வரேன். மயில் வாகனம் ராஜராஜர் சொல்றாரு, அம்மாடி, என்னம்மா, ஏதோ எங்களை பார்க்கவே முடியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு தானே போற, போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. இது கேட்டதோட ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நேரா அவங்க தங்கச்சிங்களை பார்த்து, நான் போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்ல, தங்கச்சிங்களும் சரிக்கா போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி போயிட்டு நேரா சாமி கும்பிடுறாம, குடும்பத்துல யாருக்கிட்டையுமே சொல்லாம இப்படி நான் கிளம்புறேன், உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு நேரமும் அம்மா ஏதாவது சொல்லி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் தப்பான முடிவு எடுக்கிறேன்னா சரியான முடிவு எடுக்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, அதனாலதான் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு பாய் சொல்றாரு. ரேவதி ரொம்ப கவலையோட வீட்டை பார்த்துட்டு பாய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கொண்டு போய் ரேவதியை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்றாரு. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இது வரைக்கும் எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வேதனைப்படுவாங்க, அவங்க 2 பேரையும் நீ நல்லா பாத்துக்கோ. கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் ரேவதி, நீ கிளம்பு. நீயும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அங்கேயே நீ கண்டினியூ பண்ணு. என்னைக்குமே உன் லைஃபுக்கு நான் என்னைக்குமே தடை சொல்ல மாட்டேன். இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, வேற ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புனதோட கார்த்திகே கொஞ்சம் கவலையா இருக்கு. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. ரேவதி நேரா ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட, ரேவதி,
உனக்கு வந்துட்டு வீடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அங்க பாரு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் வீடு நல்லா இருக்குடி அப்படின்ட்டு வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாருடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தங்குறியா? அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்லடி, என் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் விடமாட்டான்டி. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நீ இந்த ஆஸ்திரேலியாவிலேயே தங்கிக்கலாம். இது கேட்டதோட ரேவதியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை ரேவதிக்கு வந்துட்டு அந்த வேலைக்கு போகணும். அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு அட்ரஸ் அனுப்பி விடுறாங்க. ரேவதியும் அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ரேவதியை நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது டக்குன்னு ஒரு திருடன் வந்துட்டு ரேவதி வச்சிருந்த எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிடுறான். அப்போ ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரேவதிக்கு மறுபடியும் வீட்டு வரதுக்கான அட்ரஸும் தெரியாது. அப்போ ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல ரேவதிக்கு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க கிட்ட ரேவதி பேசுறாங்க. ஆனா யாருமே ரேவதி கிட்ட பேச்சு கொடுக்கல. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியோட நம்பரை தெரிஞ்சு அங்க உள்ள ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப கெஞ்சி போன் அடிக்கிறாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு என்ன இது வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க அப்ப ரேவதி அழுகுறாங்க. ராஜா ராஜா, நான் தான் ரேவதி பேசுறேன், இங்க நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. ரேவதி கவலைப்படாத, நீ எந்த இடத்துல இருக்கன்னு மட்டும் சொல்லு. ரேவதி சொல்றாங்க, எனக்கு எந்த இடத்துல இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நீ யாருக்கிட்ட இருந்து போன் வாங்கி பேசுற, அவங்க கிட்ட போன் கொடு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனை கொடுத்ததோட அவங்க போன் பேசுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்கிலீஷ்லயே பேசுறாரு. அவங்க உடனே ஓகே சார், ஓகே சார், நான் கண்டிப்பா அவங்கள டிராப் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரேவதி கிட்ட, ரேவதி அந்த பேசினவரு எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ கவலைப்படாத, அவரு ஒன்னு சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாரு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல அவரை கொண்டு போய் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இது யார் இடம்? அப்ப அவர் சொல்றாரு, இது சாரோட இடம் தான். அப்ப ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போனா அங்க கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கும் பொழுது அப்ப அங்க நிறைய மெய்டு வராங்க. வந்துட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க, வாங்க மேடம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ரேவதி கேக்குறாங்க, இது யாரோட பிளேஸ்? அவங்க சொல்றாங்க, இது கார்த்திக் சாரோட பிளேஸ். இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, கார்த்தியா யாரு அப்படின்ட்டு பார்த்தா கார்த்தியோட போட்டோஸ் இருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இவர் எது கார்த்தியா? அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இவரு பேரு கார்த்தி தான் சார், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க, இன்னும் 10 நிமிஷத்துலயா? பார்த்தா நம்ம கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தியை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சி ஆகி, ராஜா, இப்பதானே நான் உங்ககிட்ட பேசினேன். அப்ப கார்த்தியோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, மேடம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னதோட சார் வந்து பிரைவேட் ஜெட் பிடிச்சு வந்துட்டாரு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆகுது, இந்த அளவுக்கு இவன் பணக்காரனா அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.